சிந்து பைரவி நியூட்ரமும் சிந்துவுடைய எல்லா உண்மையுமே அன்னபூரணிக்கு தெரிய வந்ததுனால உன் மேலே எல்லா தப்பையும் வச்சுட்டு தேவையில்லாத நான் என்னுடைய பையனை சந்தேகப்படுற மாதிரி ஆயிப்போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க சிந்துக்கிட்ட. இல்லை நான் சொல்றதை கேளுங்க தட்டாங்க, போதும் நிப்பாட்டு, இனி ஒரு நிமிஷம் கூட நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். நீ பண்ண ஒரு விஷயத்தினால அங்க நான் சிவாவை தப்பா நினைச்சிட்டேன்றாங்க. அவனை எந்த அளவுக்கு அவ்வளோ பாசமா வளர்த்த, ஆனா ஒரு விதத்துல என் பையனை நம்பாத உன்னை நம்பன பாத்தியா. ஆனா நீ என்னடனா இந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு தேவையில்லாத என் பையன் சிவா தான் மிரட்டி தானி கட்டிட்டானால சொல்லிட்டேன்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு சிந்துவை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க அன்னபூரணி. சிந்து ஃபீல் பண்ணாங்க, நான் பண்ண தப்பு தான், அதை மன்னிச்சிருங்க, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என் பையனுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், அவன் எல்லாமே சகிச்சுட்டு இந்த வீட்டில் இருந்திருக்கான். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தியை இந்த வீட்டுல விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நான் என் பிள்ளைக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்குன்றாங்க. ஒழுங்கு மரியாதை வெளியே போடி, இனி இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாதுன்றாங்க. அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க, பின்ன வேற எப்படி சொல்ல முடியும்ன்றாங்க. பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சிந்து அன்னபூரணி கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா அன்னபூரணி கேட்காத பயங்கர கோவப்பட்டு கழுத்தை பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டை விட்டே வெளியே தோர்த்துறாங்க. அதனால ஃபீல் ஆகுறாங்க நிலா. இது எல்லாமே நிலாவுடைய கனவா நான் கூட உண்மை நினைச்சிட்டேன்ட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. ஒருவேளை கனவு நிறைவேறிடுமான்னு ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க.